நான் முன்ன வந்துட்டேங்கடா, அது வந்துக்கிறாங்க எல்லாம். என் மகன் எங்கே? உங்க மகன், உங்க தங்கச்சி மகன் எல்லாம் வராங்க. அப்படியா? எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. வெற்றி வெற்றி போன் அடுத்த அப்படியா? அவரே எங்க இருக்காரு? அப்பா இத பாத்து தங்கை மகன் அமரன். மாமா வணக்கம். மாமா மேல இல்லையா? இல்லையப்பா. திருமணம் அடிச்சு போயிருக்காரு. நலமோடு இருந்தா ஆமா மருமகள் எங்கே? உன்னுடைய மாமா. அப்படியா? மாமா வாழ்க 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 வாழ்க. அப்பா அங்கே பார். யாரு? அண்ணி. எங்க அண்ணியா? இவளா? அண்ணி அண்ணி பொண்ணு மாதிரி மாட்டு பொங்கலுக்கு வந்து ஏறுது. அத்தை மகன். ஆமா என்னுடைய முறை மாப்பிள்ளை. அவரு உனக்கு நுரை. அருமையாக இருக்கின்றார்கள். ஆமா இதுவரை நான் அரண்மனை பார்த்தது கிடையாது. நீ சென்ற பிறகு புதிதாகவே அமைச்சர் பதவி இவருக்கு தான் கொடுத்திருக்கேன். நாட்டு அமைச்சர். திருமணத்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். யார் யாருக்கு? அன்றொரு நாள் பாலிய திருமணம். அன்றொரு நாள் எல்லோரும் திருமணமே நடக்க வேண்டும். எங்களுக்கு மகளே அப்பா உனக்கும் திருமணம். எனக்கு திருமணமா? எனக்கு திருமணமா? எனக்கு திருமணமா? எனக்கு திருமணமா? யார் தெரியுமா? இதோ உன்னுடைய அத்தை மகன் முறை மாப்பிள்ளை. ஆமாம்மா. என்னம்மா அத்தை மகனா? இது கட்டாய கல்யாணம். ஆமா பேசவே கூடாது. இதுக்கு தான் அப்பா சொன்னேன். எனக்கு திருமணம் வேணும்னு சொன்னேன். அப்புறம் அவசரப்படாத. ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை என்று அண்ணா தந்தை கூறுவதால் உண்மை. நானும் இதுதான் நினைத்திருந்தேன். நான் நினைத்தது தந்தை கூறிவிட்டார். அதனால் தந்தை சொல்லுக்கு மறுவார்த்தை பேசவே கூடாது. உனக்கும் அவர்களுக்கு தான் திருமணம். கண்டிப்பாக இது ஒரே திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருந்தேன்? இளவரசியாய் நான் மணமாலை சுட்டார் என்ற மணக்கோட்டை கட்டினேன். அனைத்தும் மண்கோட்டை ஆகிவிட்டது. தாயே மாரியாத்தா தாயே, நீ கோவிலுக்கு லீவு போட்டு ஏறி வேலைக்கு கூட்டிட்டு தெரியுமா? விடலாமா இவர்களை? விடக்கூடாது. விடவே கூடாது. திட்டுகின்றேன் திட்டம். சபாஸ். என் திட்டத்திற்கு ஒத்துழைத்தால் நான் இருக்கும் இடம் உங்கள் இருவருக்கும். மச்சா தள்ளியா என்ன சொன்னது? கொடுத்தா நீ இருக்கிற இடத்துல நான் இருக்கிற இடத்துல நீங்க சொல்லிட்டா. ஆமா ஆளை தள்ளியாச்சு. இப்ப நம்மளுக்கு தான் அந்த இடம். சபாஸ் நீ போயிட்டு போறாங்க. கோபால தங்கச்சி நாய்
நீ இருக்க வேண்டிய இடத்துல நாங்க இருக்கிறப்ப நான் இருக்கும் இடம் என்றால் என்னுடைய பதவி திட்டத்திற்கு ஒத்துழைத்தால் இந்த நாட்டுக்கு மன்னன்னா நீங்கள் இருவரும் தளபதி அமைச்சர். மச்சான் பீ துணியாடா கொண்டு வாங்க. புரிந்து கொண்டானையா? கொண்டு வா. தீட்டு விட்டோம் திட்டம். திட்டத்திற்கான முதலடி எடுத்து வைக்க வேண்டும். அன்பர்களே உள்ளங்களே, இந்த இணைய வேளையிலே எங்கள் நெடும்பறை பொன்னி நாடக மன்றத்தை பாராட்டி அன்பளிப்பு கொடுத்துள்ள அன்பு உள்ளங்கள் எம் தயாளன், ஏ விநாயகம், சி சங்கர், எம் மனோகரன், எம் படையப்பா லோகநாதன், டி செல்வம், எம் உமாபதி, எம் முரளி, எம் சத்யராஜ், சி பரமசிவன், சி ரஜினி, எம் ஜெகதீசன், டி விஸ்வா, சி அபிமன்னன், எம் ஏழுமலை, DMDK அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்கள் பொன்னி நாடக மன்றத்தை பாராட்டி 5001 ரூபாய் கொடுத்துள்ளார்கள். அன்புலகத்திற்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம். அது மட்டுமல்லாது சி அபிமன்னன் சொல்லக்கூடிய அன்பர் எங்கள் ஸ்ரீ பொன்னி நாடக மன்றத்தை பாராட்டி 501 ரூபாய் தனிமை கொடுத்துள்ளார். அந்த அன்புலகத்திற்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம். இருந்து கஷ்டப்படுத்த விட அந்த வெளிநாடு வீட்டு அந்த நாட்டுக்கு அரசனாகி நாட்டு மக்களை காப்பாற்றணும் ஒரு
எனக்கு மூஞ்சில் தல்தோஷம் பிடிச்சிக்குது. வாங்கடா இங்க மகனே. மலைநாட்டு மன்னன் நம் அரசை கைப்பற்ற படைகளை திரட்டி வந்திருக்கின்றான். நாட்டின் முகப்பேல் மலைநாட்டு மன்னர் விதிபடி நாட்டை பிடிக்க வேண்டும் என்று நீண்ட நாட்கள் திட்டத்தை தீட்டிருக்கின்றார். அவரை வைக்கவே கூடாது. அவரது கொட்டத்தை அடக்குகிறேன். இப்போதான் இல்லைங்கள். இந்த தளபதி பைரவன் இருக்க நீங்கள் ஏன் செல்ல வேண்டும்? நான் செல்கின்றேன். மலைநாட்டு மன்னனை வென்று வருகின்றேன். நிலைங்கள். அப்பா நீங்கள் செல்வதா? நீங்கள் போகக்கூடாது. நான் இருக்கும் பொழுது நீங்கள் செல்லலாமா? அவன் யார்? எனக்கெதிரி. நம் நாட்டின் மீது அவன் படையெடுப்பதா? இதை நான் பார்த்துக் கொண்டிருப்பதா? அதனால் நான் செல்கின்றேன். வென்று கொன்றுவிட்டு வெற்றியோடு அந்த வெற்றியோடு சபா சபா. இப்போதுதான் நானும் போக தேவையில்லை. யாருன்னா போட மகனே, அமரா, எப்பொழுது ஒரு சமயம் வரும் என்று பார்த்தேன். இப்பொழுது தான் ஒன்று கூடியிருக்கின்றது. நீங்கள் இருவரும் சென்று அந்த மலைநாட்டு மன்னனை கொன்று குவித்துவிட்டு வெற்றி வெற்றி என்று சீக்கிரம் நாட்டுக்காக நான் சென்று அந்த எதிரை கொள்ள வேண்டும். சீக்கிரமாக வெற்றியோடு எனக்காக காத்துக் நான் மலைநாட்டுக்கு போருக்கு செல்கிறேன். ஆனால் நான் போருக்கு சென்று வருவதை சர்வ ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். புரிகிறதா? போயிட்டு வாங்க. சென்று வருகிறேன். போயிட்டு வாங்க.